நமசிவாய. ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 63வது தலமாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் இது. அகத்திய பெருமான் வடிவம் எடுத்து எம்பெருமான் ஈசனை வணங்கிய ஒரு அற்புதமான திருத்தலம். திருஞான சம்பந்தர், நக்கீரர், சுந்தரர் ஆகியோர் இத்தல பெருமானை போற்றி பாடல் பாடிய ஒரு அற்புத திருத்தலம் இது. திருச்சி மாவட்டம் ஈங்கோய் மலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மரகதாசலேஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த திருத்தலம். மிகவும் பழமையான இந்த திருக்கோயிலின் தல வரலாறு, கோயிலின் அமைப்பு, சிறப்புக்கள், வேண்டுதல்கள், திருவிழாக்கள், வழித்தடம் மற்றும் கோயில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலில் இந்த திருக்கோயிலின் தல வரலாற்றினை பார்க்கலாம். ஒருமுறை தென் திசை நோக்கி பயணித்த அகத்திய முனிவர் இத்தலத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட விரும்பினார். ஆனால் இங்கு வந்தபோது பூஜைகள் முடிந்து கோவில் நடைமுடப்பட்டிருந்தது. இதனால் இந்த மாலை வேளையில் இனி எவ்வாறு இத்தல இறைவனை வழிபடுவது என நினைத்து மிகவும் வருத்தம் கொண்டார் அகத்தியர். அப்போது இந்த மலை அடிவாரத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடினால் வடிவம் பெறுவாய், அதன் பின் நீ என்னை வணங்கலாம், மறுபடியும் அந்த தீர்த்தத்தில் நீராடினால் மீண்டும் பழைய உருவம் பெறுவாய் என்று ஒரு அசரீரி ஒலித்தது. அதன்படி மலை அடிவாரத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி உருவம் பெற்ற அகத்தியர் துவாரம் வழியாக கோவிலுக்குள் உள்ளே சென்று இத்தல இறைவனை வழிபட்டார். பின்பு மீண்டும் அத்தீர்த்தத்தில் நீராடி பழைய உருவம் பெற்றதாக கூறப்படுகிறது. அகத்தியர் உருவில் வழிபட்டதால் இத்தலம் ஈங்கோய் மலை என்றும் இத்தல இறைவன் ஈங்கோய்நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் மற்றொரு புராண மேற்கோளினை பார்க்கலாம். ஒருமுறை இத்தல சிவபெருமானை தரிசிப்பதற்காக சுந்தரர் இங்கு வருகை தந்தார். அப்போது அவரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு புளிய மரத்தில் மறைந்து கொண்டார். சுந்தரர் எவ்வளவு அழைத்தும் காட்சி கொடுக்காமல் தங்கம் புளியம்பழம் ஒன்றை அவர் மீது எரிந்து தன்னை அறியச் செய்தார். இதனால் தனக்கு இறைவன் காட்சியளிக்காமல் இருக்க இடம் கொடுத்த புளியமரம் இனி இம்மலையில் வளரக்கூடாது என்று சுந்தரர் சபித்ததாக கூறப்படுகிறது. எனவே இக்கோவிலில் புளியமரம் இல்லை என்றாலும் புளியமரமே தலவிருட்சமாக கருதப்படுகிறது. மேலும் மற்றொரு புராண மேற்கோளினை இப்போது பார்க்கலாம். ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தது. அப்போது வாயு பகவான் தன் வலிமையை நிரூபிக்க பலத்த காற்றை உருவாக்கினார். ஆதிசேஷன் மேருமலையை இறுக சுற்றி கொண்டார். அந்த சமயம் மலையில் இருந்து மாணிக்கம், மரகதம் என விலைமதிப்புள்ள கற்கள் கீழே விழுந்தன. அவற்றில் பச்சை மரகதக்கல் விழுந்த இடம்தான் இந்த ஈங்கோய் மலை என்று கூறப்படுகிறது. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் மோதல் வரும் நிலையில் சிவபெருமான் இம்மலையில் மரகதலிங்கமாக எழுந்தருளி இருவரையும் சமாதானம் செய்தார். எனவே இத்தல இறைவன் மரகதாசலேஸ்வரர் என்றும் இந்த மலை மரகத மலை என்றும் அழைக்கப்படுகிறது. தீவிர சிவபக்தரான பிருகுமுனிவர் சிவபெருமானை தவிர எந்த கடவுளையும் வணங்க மாட்டார். சிவனுடன் பார்வதி தேவி இருந்தாலும் சிவனை மட்டுமே வழிபடுவார். இதனால் சக்தி வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்த எண்ணினார் சிவபெருமான். அதன்படி ஒரு நாள் அம்பிகையை வழிபடாமல் சிவனை மட்டுமே வழிபட்டார் முனிவர். இதனால் கோபம் கொண்ட அம்பிகை கைலாயத்தை விட்டு இத்தலம் வந்து தவம் மேற்கொண்டார். பின்னர் பார்வதி தேவிக்கு இங்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் தனது இடப்பாகத்தை தருவதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. சக்திக்கு தனது இடப்பாகத்தை கொடுப்பதாக சிவன் உறுதியளித்த மலை என்பதால் இம்மலை சக்தி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் அம்மனின் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இக்கோவில் போற்றப்படுகிறது. அடுத்ததா இந்த திருக்கோவிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலானது சுமார் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சோழர் காலத்தில் கோவில் புனரமைக்கப்பட்டு சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பண்டைய கல்வெட்டுச் சான்றுகளின்படி இத்தலம் திருங்கோய் மலை வடகரை ராஜராஜ வளநாடு எனப்படும் நிர்வாக பிரிவின் கீழ் திருவாலிநாடு திருநங்கோய் மலை என்று அழைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள இறைவன் திரு ஈங்கோய் உடையார் என பக்தர்களால் போற்றப்படுகிறார். விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்றும் இங்கு உள்ளது. இந்த திருக்கோவிலானது சிறிய மலையின் மீது அமைந்துள்ளது. சுமார் 500 படிகளை கடந்து சென்றால் நாம் இந்த திருக்கோயிலின் நுழைவு வாயிலினை அடையலாம். அங்கே ரிஷப வாகனத்தில் சிவன், பார்வதி எழிலுடன் அருள்பாலிக்கின்றனர். கோவிலின் இடப்புறம் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் தமது துணைவியருடனும் காட்சியளிக்கிறார்கள். நுழைவு வாசலை கடந்தவுடன் 3 அடுக்கு ராஜகோபுரம் காணப்படுகிறது. அர்த்த மண்டபத்தில் பலிபீடமும் நந்தியம்பெருமானும் அமைந்துள்ளனர்.
கருவறை வாசலில் துவாரபாலகர்கள் பக்தர்களை வரவேற்கின்றனர். கருவறையில் மரகதம் போல் பச்சை ஒளி வீசும் மூலவர் பக்தர்களுக்கு அபூர்வ தரிசனத்தை அளிக்கிறார். இத்தல இறைவனான மரகதாசலேஸ்வரர், இவர் ஈங்கோய்நாதர், தீரநத் ஜோதீஸ்வரர் என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். வள்ளி, தேவசேனா சமேத சுப்பிரமணியர் உள்ளிட்ட பல சந்நிதிகள் காணப்படுகின்றன. மூலவரை போல் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள அம்பாள் தனிக்கோவிலில் எழுந்தருளியிருக்கிறார். அன்னை 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். இவர் லலிதாம்பிகை, மரகதாம்பிகை, மரகதவல்லி என்று பல திருநாமங்களில் அழைக்கப்படுகிறார். மூலவர் விமானத்தில் வீணையை கையில் வைத்தவாறு தட்சிணாமூர்த்தி நின்ற திருக்கோலத்தில் பல்வேறு தோரணைகளுடன் சுதை சிற்ப வடிவில் அருள்பாலிக்கிறார். இத்திருக்கோயிலின் கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். பிரகாரத்தினை வலம் வரும்போது வல்லப விநாயகர், தண்டாயுதபாணி, பைரவர், நாகர்கள், பிச்சாடனர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். இந்த திருக்கோயிலின் தலவிருட்சமாக புளிய மரம் உள்ளது. அடுத்ததா இந்த திருக்கோயிலில் நடைபெறும் திருவிழாக்களை பற்றி பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி மற்றும் மாசி மகம், தைப்பூசம், பங்குனி, பிரம்மோற்சவம் போன்ற விழாக்களில் பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொள்கிறார்கள். அதோடு மாசி மாதம் சிவராத்திரியின் போது 3 நாட்கள் மூலவரின் மேல் சூரிய கதிர்கள் நேரடியாக விழுவது இங்கே தனிச்சிறப்பாகும். அடுத்ததா இந்த திருக்கோயிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம். காலை பொழுதில் கடம்பர் கோவில் பரமசிவனையும், மதிய வேளையில் ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரரையும் தரிசித்துவிட்டு மாலையில் திரு ஈங்கோய் மலை வந்து இத்தல இறைவனை வணங்குவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக திருமணமாகாதவர்கள் இத்திருத்தலம் வந்து வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. அதோடு குழந்தை பாக்கியம் வேண்டியும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இத்தல இறைவனை வேண்டி வழிபடுகிறார்கள். அடுத்ததாக இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலானது தினமும் காலை 8:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், அதன் பின்னர் மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். அடுத்ததா இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலானது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருச்சியிலிருந்து சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவிலும், குளித்தலை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும், முசிறியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் திருக்கோயிலுக்கான வழித்தடத்தினை கொடுத்துள்ளோம். வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம். நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது. இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவரும் திருச்சி மாவட்டம் ஈங்கோய் மலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மரகதாசலேஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க. அப்போது தான் நமது ஆலயம் செல்வீரில் இருக்க பழமையான கோவில் பற்றிய புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.